எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எங்கள் வீட்டு பொண்ணு அவங்களோட அரங்கேற்றம். அதனால நான் முதலே சொன்னேன், நான் வந்து செலிபிரிட்டியாக வர விரும்பலை, நான் வந்து ஒரு அவங்களோட அத்தையாக வரேன் அப்படின்னு சொன்னேன் நான். பட் இருந்தாலும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க, நான் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் எந்த எதிர்பார்க்கவே இல்லை, எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை. பட் ஸ்டில் ஹர்ஷினி ரொம்ப அழகாக ஆடினாங்க, ரொம்ப அழகாக அபிநயங்கள் எல்லாம் கூட நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் உமா பாரதி அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மேடையின் இந்த ஈவெண்ட்டோட கதாநாயகி அவங்க தான். ரொம்ப நல்லா, ஏன்னா ஒரு டான்ஸ் ஆடுறதுங்கிறது ஈஸி, பட் கண்டினியூஸாக பல டான்ஸு, பல அபிநயங்கள், பல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் பேசிக்காக நான் ஒரு வந்து கிளாசிக்கல் டான்ஸர். அவங்கள பார்க்கும்போது என்னுடைய கிளாசிக்கல் டான்ஸ் நான் கற்றுக்கிட்ட அந்த டைம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் அவங்க வர்ணம் ஆட போகிறாங்க அப்படின்னு சொன்னாருன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த டான்ஸ் அந்த விஷயத்தில் வந்து வர்ணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டான்ஸ். அது நிறைய ஜதிகள் இருக்கும், ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ நான் படிக்கும் போது வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட அவங்க கிட்ட அழுவேன், ஐயோ வர்ணமா நான் வரல, எனக்கு வேண்டாம், நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னுலாம் நான் ரொம்ப அழுதுருக்கிறேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வர்ணம். ஸோ அந்த வர்ணம் கூட ஆடுறாங்கன்னு சொன்னோன்னா நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, எந்த பிழையும் இல்லாமல் ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஷன்ஸோட நல்லா பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹர். ஸோ அண்ட் அதான் நிறைய நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு டான்ஸ் இல்லை 2 டான்ஸ் பண்ணுறது இட்ஸ் குவைட் ஈஸி. பட் ஆனால் இந்த இந்த அலாரி இந்த அரங்கேற்றம்னு சொல்லும் போது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் யாரும் இல்லாமல், எந்த துணையும் இல்லாமல், எந்த டான்சர்ஸும் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு இல்லாமல் அவங்க மட்டுமே ஆடி அவங்க மட்டுமே முடிக்கிற ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு விஷயம். அதில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வேணும். And I'm really, really proud of you, Harshini. I'm really proud of you. You've done a wonderful job. I'm so happy for you. And Bhaskar and Vasanthi, ungalukku ennudiya vaalthukal. And all the very best, Harshini. Thank you so much. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியன், ஒரு இசை நடன கலைஞர். ஸ்ருதிலேயா வித்யாலயா அப்படிங்கிறது தான் என்னுடைய பள்ளியின் பெயர். நான் ஒரு 40 ஆண்டுகளையும் கடந்து இந்த துறையில இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இசை நாட்டியம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சமாச்சாரம். அதுல வந்து நாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மெனக்கிடணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு. நான் ஒரு 5 வயசுல இருந்தே என்னுடைய வீட்டுல எனக்கு நாட்டியம் இசைன்னு கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய ஊர் அப்படிங்கிற போது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல பத்ராயிருப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஊர். ஆண்டாள் பிறந்த ஊர் மதுரை. அதாவது மதுரை அப்படின்னு சொல்ற போது இயல் இசை நாடகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதை வளர்த்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே எனக்கு வந்து நல்ல ஒரு பெற்றோர்கள், அதாவது வீடு முதல்ல நமக்கு அமையணும். ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது அங்க இருந்த பெரியவங்கள்லாம் அப்ப வந்து இசை நாட்டியத்து மேல நிச்சயமாக ஒரு பிரியமானவங்க இருப்பாங்க. இல்ல நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால நான் இசைங்கிறது என்னுடைய குடும்பத்தோடயே வளர்ந்தது. நான் எப்பவுமே அந்த ஒரு வார்த்தையை சொல்வது உண்டு.
அதே போல நாட்டியம் அப்படிங்கிற போது அந்த வயசுல இருந்து கத்துட்டு ஆனால் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் அதெல்லாம் கிடையாது. வாத்தியார் வந்து சொல்லி கொடுப்பாரு, அதை கத்துப்போம், அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய சபாக்களோ மற்றவைகளோ உடனே மேடை ஏறணுங்கிற எண்ணங்கள்லாம் அப்ப கிடையாது. அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை நிறைய மாறினது அப்படின்னு நான் சொல்வேன். பார்வதி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற வெளியில தெரிஞ்சேன்னா எனது திருமணத்திற்கு பிறகுதான். அதுல ஒரு 7-8 வருடங்கள் கழித்து என்னுடைய கணவருடைய ஒரு சொல், என்னுடைய அந்த புகுந்த வீட்டாருடைய ஒரு ஒத்துழைப்பு, இதனாலதான் இந்த துறையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதை நிறைய கடந்து வர்றதுக்கு நிறைய நம்ம விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். இப்போ வந்து இந்த சுற்றுலா வித்யாலயா 35வது வருடத்தில் இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்போ ஆண்டு விழா கொண்டாடினோமோ அதுல இருந்துதான் நம்ம கணக்கு பண்ணுவோம். அப்போ வந்து 35வது வருஷத்துல இப்ப இந்த வருடம் எல்லாமே 35வது வருடங்களாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்கிட்ட இதுவரைக்கும் ஒரு 2000 மாணவிகள் படிச்சிருக்கா. அதே போல ஒரு 1000க்கும் மேலாக நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற போல மேடை நிகழ்ச்சின்னா அதுல நிறைய இருக்கு. நாட்டியம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, சிதம்பரம் நாட்டியாஞ்சலி, கரூர் நாட்டியாஞ்சலி, அதே போல நிறைய நல்ல ஆண்டு விழாக்கள் எங்களோடது. அது இல்லாம சலங்கு பூஜை, கோவில் விழாக்கள். நம்ம சாதாரணமா எப்பவுமே இப்போ இந்த ஆடி மாசம் வருது, நவராத்திரி வருது, இப்போ மார்கழி மாசம் சீசன். எங்கே பார்த்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். நாங்களாம் சென்னையில் இருக்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படுறோம்னு கூட சொல்வேன். ஏன்னா இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நிறைய மேடைகள். நாங்கள்லாம் அப்ப பார்த்த போது சபாக்கள்னா ஒரு குறிப்பிட்ட சபாக்கள் தான், அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப சபாக்கள் பெரிய இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கற்றுக்கொள்ளும் மாணவிகளும் இப்ப பெரிய பெரிய இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கு அர்த்தம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த துறையில் இருப்பதற்கு நாம வந்து பல விஷயங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது குடும்பத்தோரோடு நான் வந்து இணைந்திருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை நான் எப்பவுமே மகிழ்ச்சியா சொல்வேன். ஒரு துறையில இருந்தாலும் அந்த துறையில அவங்க ரொம்ப பிரபலமா இருப்பாங்க, ஆனால் மித்த விஷயங்கள்ல அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா இது எல்லாம் சேர்ந்து கிடைப்பதுங்கிறது கடவுளுடைய அருள். நாம் எடுத்துக்கொள்ளும் விதம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என்னுடைய குடும்பம் கொடுத்திருக்கு, அதை நான் சரியா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுலதான் நம்மளுடைய வெற்றிங்கிறது கூட நான் எப்பவுமே நினைப்பேன். எல்லாத்தையும் கையில் எடுத்துக்க கூடாது. அதுல பாத்தீங்கன்னா 2 வருஷம் காணாம போயிடுவான். அப்போ நாம எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு அன்னப்பறவை போல இருக்கணும்னு கூட நான் சொல்லுவேன். எப்படி அந்த அன்னப்பறவை தனக்கு வேணுங்கிற அந்த பாலை மட்டும் எடுத்துக்கிறதோ அதே போல இப்போ நல்லது கெட்டது நிறைய வந்துருச்சு. இப்ப இருக்கிற மாணவிகள் நான் பாக்குற போத ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இருக்கேன்னா அந்த வருஷங்களை நான் பாக்குற 10 வருடங்களில் நிறைய மாறிவிட்டார்கள்னா அவருக்கு நேரம் இல்லை. அதுதான் ஒத்துக்கணும். நாம சில விஷயங்களை நான் அந்த காலத்துல படிச்சேன் அப்படின்னு இப்ப சொல்றது அர்த்தமே இல்லை, அது வேறு. அப்ப நமக்கு படிப்பெல்லாம் இவ்வளவு சுமை இல்லை. எங்களுடைய காலத்துல ஒரு 70-80 மார்க் வாங்கினா கூட எங்க அப்பா நீ நிறைய மார்க் வாங்கிட்டே அப்படின்பா. இப்ப 90 தாண்டி வாங்கினாலும், ஏன்னா அது கல்வி. ஏன்னா எப்போ அவங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி இதுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மியூசிக்கோ டான்ஸோ அவங்க உள்ள வருவாங்க. ஆக இந்த துறையில் இருக்கணும்னா நம்ம நிறைய சாதகங்கள் பண்ணணும். அப்படி எனக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சது. நான் வந்து ஒரு எழுத்தாளர்கள் சங்கங்களோடு நிறைய தமிழ் இசை சங்கங்களோடு இணைஞ்சிருக்கேன் அப்படின்னா அங்கிருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ள ஒரு மாணவியாத்தான் இருக்கேன். அந்த வகையில நிறைய இன்னைக்கு ஹர்ஷினி பாஸ்கருடைய அரங்கேற்றம், எங்களுடைய 59வது அரங்கேற்றம் இங்கே ராணி சீதைகால ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக எஸ்பி முத்துராமன் அவர்கள் அந்த டைரக்டர், பெரிய டைரக்டர், 90 வயதை கடந்து இன்னைக்கு வந்து வாழ்க்கைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம் தானே. அதே போல லாவண்யா வேணுகோபால் ஒரு நாடகத்துறையில இருக்காங்க. அதே போல டைரக்டர் பிரபாகர், அதே போல நடிகை மீனா அவர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்து வாழ்க்கைக்கு போயிருக்காங்க. 59வது அரங்கேற்றம் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஹர்ஷினி பாஸ்கரோட ஒரு அரங்கேற்றம் மிக மிக சிறப்பாக நடந்தது. அரங்கேற்றம்ங்கிறதெல்லாம் அப்பெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆடுவா. ஏன்னா வேறு என்ன சொல்றது, அவங்க கவனம் கிடையாது, கவன சிதறல் கிடையாது. ஆனால் இப்ப அப்படி இல்லை, கையில என்னெல்லாமோ போன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அதையும் தாண்டி மாணவிகள் என்கிட்ட வராங்க அப்படிங்கிற போல அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். இனிமே காலத்துல அதான் நக்கீரன் பரம்பரையாக இருக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்பெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் வாத்தியார் இப்படி அடிச்சா கூட அதாவது தாளத்தக்க போடலன்னா அந்த தட்டுக்கழி வச்சு ஓங்கி ஒரு அடிப்பார் பாருங்க, அதை வீட்டுல கூட சொல்ல முடியாது. அப்ப அம்மா அப்பா என்ன சொல்லு, நீ தான் தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால இனி வரும் தலைமுறைகளை நாம நல்லா என்கரேஜ் பண்ணி அப்படிதான் கொண்டு போகணும்னு. சோ இது 35வது இடத்துல ஹர்ஷினி பாஸ்கருடைய அரங்கேற்றம் மிக மிக சிறப்பாக நடந்திருக்கு. சோ இனி அடுத்து வரும் தலைமுறைகளை எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இசை நாட்டியம் ஓரளவுக்கு நான் புஸ்தகம் எல்லாம் வெளியிட்டிருக்கேன், கவிதைகள் எழுதுவேன். இருந்தாலும் நாம நல்லா இருக்கிற போத நிறைய மாணவிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம். யார் இது நோக்கோட வராங்களோ அவங்கள நான் ஏற்றிருக்கேன். ஏன்னா இதை நம்ம யாரையுமே இன்சிஸ்ட் பண்ண முடியாது, கத்துக்கோ அப்படின்னு. பெரிய கிளாஸ் வந்துட்டா அதை வந்து அவங்க தடுத்துடுறாங்க, எடுத்துடுறாங்க. அதுதான் உண்மையா இருக்கு.
ஆனாலும் அதையும் தாண்டி மாணவிகள்லாம் இப்ப கத்துக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்ல என்னோட இணைஞ்ச மாணவி வந்து என் கூட பாடியிருக்கா ஐஸ்வர்யா சீனிவாசன். இப்படி நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. இதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஒரு சப்போர்ட்டும் நான் இருக்குங்கிறத எப்பவுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவேன். ஆண்டவன் அருளால இன்னும் மேலும் மேலும் இந்த துறையில இருக்கணும் அப்படிங்கறதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பரதநாட்டியம் எப்படி அதிகரிச்சிருக்கீங்களா இல்ல கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க தலைமுறைகள்னு பாக்குற போத, அதாவது நான் எல்லாம் வகுப்புகள் ஆரம்பிச்ச போது, இந்த கிளாஸ் ஆரம்பிச்ச போது அங்கங்கதான் இருப்பா குருமார்கள்ட்டு. ஏன்னா எல்லாரும் வரமாட்டா, மாணவிகளா தான் இருப்பாளே தவிர டக்குன்னு. ஆனா இப்போ இருக்கிற தலைமுறைகள் கொஞ்சம் வருஷம் கத்துனாலே அவங்களே குருவா ஆயிடுறாங்க. அது எந்த அளவுக்கு சரிங்கிறத எனக்கு தெரியல. ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்றேன்ல, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துட்டே இப்படி வந்தேன். சில பாரம்பரிய விஷயங்கள் நாங்க இன்னைக்கும் என்ன சேர்ந்தவா இல்ல, எனக்கு சீனியர் மூத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க நாட்டியத்துறையில. அவங்க எல்லாம் கூட சில விஷயங்களை இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது கலை வளர்ந்துருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. பரதநாட்டியம் கற்றுக்கொள்வோருடைய எண்ணிக்கை அது கொரோனாக்கு அப்புறம் குறைஞ்சிருந்தது. இப்ப திருப்பியும் எல்லாருமே இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல்னு சொல்லலாம். இந்த பரதநாட்டியம் எங்க வீட்டு பொண்ணு டான்ஸ் கத்துக்கிறாளே அப்படிங்கறத சொல்றத பெருமையா நினைக்கிறான். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த எண்ணிக்கை கூடி இருக்கு. ஆனால் இதையே நிலைச்சு இருப்பாங்களான்னா அந்த காலத்துல இருந்தே பாக்குறேன். இப்ப என்னுடன் படிச்ச மாணவர்கள் எல்லாம் காணாம தானே போனாங்க. 100 பேர் கத்துப்பாங்க, ஒரு 5 பேர் வருவாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் 2 பேர் தான் குருவாக பரிமளிப்பார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இல்ல உடல் ஆரோக்கியம், இது ஒண்ணு மாத்திரம் சம்பந்தப்பட்டது இல்ல, இப்படி எல்லாமே இருக்கு. ஆக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இதுலயே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிற போது, காலையில எழுந்துக்கிற போது அப்படிதான் நினைக்கிறேன். பகவானே என்னை இதுலயே கை கால் சரியா இருக்கணும். இன்னைக்கு நான் பாடியிருக்கேன், இந்த நிகழ்ச்சி எடுக்கலாம் முடியுமோ நான் பாடிட்டு இருக்கேன். இப்ப குரல், அத வாய்ஸ் மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டால் மட்டும்தான். கத்துக்கிற எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பரதநாட்டியம் கற்றுக்கொள்பவர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனால் இதையே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதை அவர்கள்ட்ட மெனக்கிடணும். அந்த குடும்பம் வந்து அதை சார்பாக அதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளா கூட இருக்கு. பரதநாட்டியம் பாத்தீங்கன்னா சில பெண்கள் பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து கத்துக்கிறாங்க, அது சரியான முறையில இருக்குங்களா? அதாவது பரதநாட்டியம் சொல்றது குரு கிட்ட போய் தான் கத்துக்கணும். இப்ப நான் ஏன் இந்த கொரோனாக்கு அப்புறம் 20, 21, 22 நான் வகுப்புகளும் எடுக்கல, ஆன்லைன் கிளாஸ் நான் பண்ணவே இல்லை. அதை எப்பவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதாவது என் முன்னாடி ஒரு மாணவி வர்ற போத இப்படி திரும்ப அப்படி திரும்ப என்னுடைய பாவனைகளை உள்வாங்கிப்பான். அதாவது யூடியூப்ங்கிறது இப்ப எதுக்குதான் சமையலுக்கு வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்துருச்சு, அது வேற சமாச்சாரம். நாட்டியம் சொல்றது என்னுடைய தாழ்மையான கருத்து, ஒரு குரு கிட்ட போய்தான் அதை படிக்கணும், படிச்சாதான் அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னா நேருக்கு நேர் பார்க்கிற போதுதான் அவங்க செய்யற அந்த தப்பெல்லாம் நமக்கே தெரியும். அதே போல அவங்களுக்கும் தெரியும். இந்த கால் பாதங்கள் எல்லாம் கூட அப்படித்தான் நாங்க சொல்றோம். சரி, இப்ப எல்லாமே காலம் எத்தனையோ விஷயங்கள்ல மாறிடுச்சு. அதாவது மாறினதை ஏத்துக்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் சில விஷயங்களை மாத்தக்கூடாது, மாறக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக கூட இருக்கும்.